பம்மலில் ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவன அலுவலகத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் உணவு மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்ட டயா பூஸ்டர் கேப்சூல்களை அறிமுகப்படுத்தியும் ஏற்றுமதியை மையமாக கொண்டு செய்யும் சைனா நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து டயா பூஸ்டர் கேப்சூல்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுவதாக ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவனர் ஹனிபா தெரிவித்தார். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் ரீகா ஹெர்பல்ஸ் அலுவலகத்தில் அதன் நிறுவனர் ஹனிபா செய்தியாளர்களை சந்தித்து புதியதாக தயாரிக்கப்பட்ட டயா பூஸ்டர் என்ற சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கேப்சூல் மாத்திரைகளை அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவனர் ஹனிபா பேசுகையில், ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவனம் எரோஷியா ஆப்ரோ சாம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் மூலமாக தமிழ்நாடு, ஆப்பிரிக்கா, ஜார்ஜியா உள்ளிட்ட உலக நாடுகளில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையிலும் உலக சுகாதார கட்டுப்பாட்டிற்கு இணங்க இதனை செயல்படுத்துவதாக தெரிவித்தார். உணவு மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்ட கேப்சூல்கள் எனவும் எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இந்த மாத்திரைகளை உலகளாவிய சந்தைக்கு கொண்டு வருவதே எங்கள் நோக்கம் எனவும் 50 கோடி மதிப்பிலான வர்த்தகத்திற்கு ஆப்பிரிக்கா தனது தரப்பில் மாத்திரைகளை பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் 10 கோடி ரூபாய் காசோலையுடன் டயா பூஸ்டர் கேப்சூல் வாங்குவதற்கான வர்த்தக கடிதத்தையும் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவ சுற்றுலாவிற்கு சிறந்த முறையில் தமிழ்நாடு சுற்றுலா மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு தங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளை செய்து தருவதாக தெரிவித்தார். மேலும் சிறந்த மருத்துவமனை மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை மேற்கொள்வதால் அவர்கள் விரைவில் குணமடைந்து தாய்நாட்டிற்கு செல்லலாம் எனவும், டயா பூஸ்டர் எவ்வித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது, சர்க்கரை நோயால் ஏற்படும் புண்களை விரைவில் குணப்படுத்தும் தன்மை கொண்டதும் மருத்துவர்கள் இதனை நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்வார்கள் என தெரிவித்தார். நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 2 விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும். ஒன்று, ரீகா ஹெர்பல்ஸினுடைய ப்ராடக்டான தயாரிப்பான டயா பூஸ்டர் உலகளாவிய இதில் மிக வெற்றி கொடி நாட்டுது. அதற்கான அச்சாரமாக விச் கண்ட்ரி சார்? முதல் இதாக போர்ச்சுகல், ஸ்பெயின், சவுத் ஆப்பிரிக்கா, பப்ளிக் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அண்டு கிங்டம். சைனாவிலேருந்து பல பொருள்கள் வெளிநாட்டுக்கு வர பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் டயா பூஸ்டருங்கிற சர்க்கரை நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்குது. சைனாவுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து எங்கும் முன்னோடி எதிலும் முன்னோடிங்கிற அந்த தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் ஒரு முன்னோடியான ஒரு தயாரிப்பு சைனாவுக்கும் போகுது. அதுக்கடுத்து கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக மற்ற பொருட்களை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இது அவங்களுடைய சோதனையிலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுனால அவங்க எந்தவித கெடுதலும் எந்தவித மக்களுக்கு அது தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு R&D பண்ணி அவங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான முதல் அச்சாரமாகத்தான் இந்த 10 கோடி ரூபாய்க்கான அந்த செக்கை வந்திருக்காங்க. இதனுடைய மொத்த வரவு செலவு பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கான ஆர்டரு. அதனுடைய செக்யூரிட்டி லெட்டரும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து உலகமெங்கும் நம்ம தமிழக அரசினுடைய அந்த ஒத்துழைப்பும் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலும் முன்னேற்ற பாதைக்கு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக சரியான பொருளாக இருந்தால் அதை வெளிநாடுகளுக்கு அயலகத்துக்கு அனுப்புவதற்கான மத்திய அரசினுடைய அந்த ஒத்துழைப்பும், தமிழக அரசினுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக இது சாத்தியமாச்சு. அதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மெடிக்கல் டூரிசம், மருத்துவ சுற்றுலாங்கிற ஒரு துறையை இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த துறையை நாங்கள் ஈரோஷியா அப்ரோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதன் மூலியமாக அதனுடைய சேர்மன் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிஸ்டர் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்போதைக்கு 3 நாடுகளுக்கு, ஒன்று சைபீரியா, இன்னொன்று ஐவரி கோஸ்ட், கென்யா, 3 நாட்டுக்கு இன்ப சுற்றுலாவுக்கு இது சுகாதார சுற்றுலாவுக்கு கிட்டத்தட்ட இன்ப சுற்றுலா மாதிரி தான். ஏன்னா சுகாதாரத்துக்காக வர்றவங்க இங்கே புரோக்கர்கள்னாலையும் சரியான அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுனாலே அவங்க சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க. ஆல்ரெடி அவங்க உடல்நிலையிலேயே மோசமாக இருக்காங்க.
இங்கே வந்தும் அதுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால சிரமமா இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க மருத்துவ சுற்றுலாவை இன்ப சுற்றுலாவாக மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு கொண்டு வந்த அந்த மருத்துவ சுற்றுலாவுக்கு நாங்களும் இணைந்து, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாட்டுக்கும் தமிழக அரசினுடைய மெடிக்கல் டூரிசத்துக்கும் இணைப்பு பாலமாக செயல்பட்டு அங்கிருந்து இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்களுக்கு வந்து இங்கே டாக்டர்கள் மிகச்சிறந்த டாக்டர்களை மிகச்சிறந்த மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய நேரத்தை குறைக்குது. 2வது அவங்க வர்றாங்க, உடனடியாக எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்குறாங்க. அவங்க வந்து இங்கே எங்கேயும் அலையாத அளவுக்கு அவங்களுக்கு தங்கும் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அவங்க நேரடியாக வந்தால் என்ன செலவாகுமோ அதிலிருந்து ஒரு 2-3 லட்ச ரூபாயாவது எங்களால் குறைத்து அவங்களுக்கான அந்த சேவையை ஆற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் உடனடி அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுனால அவங்களுடைய நேரமும் மிச்சப்படும். ஸோ மருத்துவத்திற்கான சிறந்த மருத்துவ உதவியும் அவர்களுடைய நேரத்தினுடைய சேமிப்பும் ப்ளஸ் அவர்களுக்கான பாதுகாப்பு. ஆகவே தமிழக அரசினுடைய மருத்துவ சுற்றுலாவுக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய நாடுகளுக்கான இடையே உறவு பாலமாக நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறோம். நார்மல் சுகர் டேப்லெட்டுங்கிறது அலோபதியில் இருக்குது, இங்கிலீஷ் மெடிசனில், சித்தாவில் இருக்குது, ஆயுர்வேதாவில் இருக்குது, யுனானியில் இருக்குது. இது வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட். வித்தியாசமே அதான், உணவு மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்டது. இது இப்போ நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டு சோறு சாப்பிட வேணாம் ஆனால் ரொட்டி சாப்பிடுங்கிறான்ல, அந்த மருத்துவத்தோட அந்த மருந்துகளோட இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா படிப்படியாக அந்த ஆங்கில மருத்துவமோ மற்ற மருந்துகளையோ அவங்க குறைச்சிக்கலாம். இது இவங்களுக்கு ஆரோக்கியத்தை மீட்டு தருது. 2வது அவர்களை வந்து சர்க்கரை நோயாளிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, கால் மதமும். 2வது பல அபாயங்கள் அவங்கள ஹார்ட் அட்டாக் வந்துடுது, காலை வெட்டணுங்கிறாங்க, கையை இது பண்ணுறாங்க, இப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி அபாயங்களை இது தடுத்துருது. அவர்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருக்க போகும்போது ஆங்கில மருந்தோடைய இல்லை மற்ற மருந்துகளோடைய இதை எடுக்கக்கூடிய ஒரு துணை பொருள் தான் ஃபுட் சப்ளிமெண்ட் டயாபூஸ்டர். லாங் டைம் எவ்வளோ நாள் எடுக்கணும்? டாக்டர்களுடைய இப்போ அவங்க டாக்டர்களை கன்சல்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக அவங்க மருந்துகளை குறைச்சி இதை எடுக்கணும். நீரிழிவுக்கு இப்போதைக்கு நிரந்தர தீவானா அது இல்லை. கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கையினுடைய அவங்க நீரிழிவால் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்குது இல்லையா. இன்னைக்கு வந்து இப்போ பார்த்துக்குங்க, மாத்திரையில் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் மாத்திரையுடைய வீரியத்தை கூட்டுறாங்க, அதுவும் சரி வரலன்னு இன்சுலினுக்கு போகிறாங்க. சரி, இன்சுலினுக்கு போனால் இன்சுலின் வந்து அந்த அளவோடு நிறுத்துறாங்களா, அதையும் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்பவும் காலில் புண்ணு வருது, கிட்னியினுடைய சேவைகள் பாதிக்கப்படுது, ஹார்ட்டில் பிரச்சனை வருது. இந்த உடல் அபாயத்தை இவர்களுக்கு ஏற்படும் அபாயத்தை இது தடுக்குது இல்லையா. அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தானே அவங்களுக்கு. அதனால தானே ஐநாவுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்களை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. யூனிசெஃப்குள்ளேயும் இப்போ அதை யோசனையில் வச்சுருக்காங்க. அதனுடைய நன்மையை அவங்க R&D பண்ணதுனால தானே உங்க முன்னாடி அதுக்கான வெறும் இன்டர்ன் காப்பி மட்டும் இல்லாமல் அதுக்கு செக்யூரிட்டி காப்பியும் கொடுத்து அதுக்கான 10 கோடி ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்திலிருந்து இந்தியாவினுடைய மிக தொன்மையான, ஏன்னா மிக பாரம்பரியம் நம்ம தமிழகத்திலையும் இமயமலையிலும் இருக்கு. அது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் மிக பெரும் பேர் ஏற்கனவே இருந்த பேரோட இது ஒரு மைல் ஸ்டோனா இணையுது. அவ்வளவுதான். நேச்சுரல் அலோபதியில எடுக்கிறாங்களே, இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து 3 மாசம் தாங்க ஆகுது. வந்து 3 மாதம் டாக்டர் ஒத்துக்குவாங்க. டாக்டர் எதை ஒத்துக்க மாட்டாங்க? சித்தாவை ஒத்துக்க மாட்டாங்க, யுனானியை ஒத்துக்க மாட்டாங்க, ஆயுர்வேதாவை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் சுகர் நோயாளிகளுக்கு விட்டமின் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி தானே இது. அதில் இது பல நன்மைகளை விளைவிக்குது இல்லையா. இது வந்து மருந்தா இருந்தால் மட்டும்தான் ஒத்துக்க மாட்டாங்க. இது மருந்து அல்லவே, இது வந்து ஒரு உணவு ஃபுட் சப்ளிமெண்ட், ஹெல்த் சப்ளிமெண்ட், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். அவர்களுக்கான தேவையை இது பூர்த்தி பண்ணுது. Thank you for coming.
My name is Dr. Rohit Gupta. I am a chairman of Eurasia Afro Chamber of Commerce. Uh, is a, Mr. Hanif, he is a great person, and I will not start with Daria House first because he is a person who is a part of Eurasia Afro Chamber of Commerce for the as a India head of social work and human rights. So he is doing a lot of things which is commendable for the society and everything. Now I shift the momentum to the Riha hubs, and I like to like this is surprise actually for both of them. The things I am today providing the one of letter of intent to Mr. Ashraf, and this is so this is the letter of intent for the Dia boosters order of 6 million USD. It's about 50 crore rupees in INR. It's for the next fiscal year of 2026. I'm using the fiscal year word because India has a fiscal year of timing from 1st April to 31st March, but some of European countries have used the calendar year as a fiscal year. So that transactions will be start from the next January 2026 to 31st December 2026. It's for the 5 countries that these products will be supplied to Portugal, Spain, South Africa, China, and Saudi Arabia. And initially, it's not just for the letter of intent. Eurasia Afro Chamber of Commerce issue the security bond certificate to the RIA hub of the 50 crore rupees so that it will be commended and confident to the RIA hub that we are doing this transaction for these countries. And with this, we are giving the check of 10 crore rupees for the confirmation of this transaction, that this transaction is legitimate as it's under the World Health Organization and United Nations Corporate Plan. And this is this is the security of that amount. That transaction will be complete. If any discrepancy will be happen, this amount will be forfeited to the RIA hubs so that their prior commitments will be completed. On the next library. Yes. Thank you. Moment on a medical tourism plus medical education tourism. So we tie up some of African countries to send their students as a culture exchange program to Tamil Nadu. Start from the Tamil Nadu. We are starting from the Tamil Nadu, so that they will learn from here and then they move back to their own country, so that they set some basic hospital and other basic facilities in their countries. We are setting the similar system to the Georgia because Georgia is coming with some new universities. Their education system is now changing, so they are launching some 9 or 10 universities now. So we are setting the similar pattern. Already Tamil Nadu students are going to Georgia for the different study, but because of Russian and Ukraine war, the medical student now they are not shifting to Russia and Ukraine and some part of Armenia and some other countries because they are in the Balkan regions countries are in a high risk now. But Georgia now extending their student culture program so that we are setting the tie-ups with the Georgian government and we are doing the student culture program so that we send our students there in the similar cost which they are paid before the Ukraine, and we invited Ukrainian students or European students to come here to understand what we are doing in India. We are starting from the Chennai, and Mr. Hanif will be taking care of those things. For the medical tourism thing, Dr. Saab, he will explain that. டூரிசம் சம்பந்தமா நான் டாக்டர் அன்பரசு பயனியர் இந்த கான்செப்ட் ஆஃப் 24 ஹவர்ஸ் கிளினிக் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது அண்ட் ஐஎம்ஏயோட நேஷ்னல் செக்ரட்டரி சிஜிபியில் இருந்தேன். இப்பொழுது நாங்கள் தமிழ்நாட்டில் மெடிக்கல் டூரிசம் என்ற ஒன்றை யுரேஷியா ஆஃப்ரோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ்
அண்ட் மிஸ்டர் ரோஹித் குப்தாஜி அவர்களுடன் இணைந்து ஒரு மெடிக்கல் டூரிசத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த மெடிக்கல் டூரிசம் முதலாவதாக இப்படி தமிழக அரசு மெடிக்கல் டூரிசத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனவே இப்பொழுது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிகளாகிய லைபீரியா, ஐவரி கோஸ்ட், கென்யா ஆகிய 3 நாடுகளும் இப்பொழுது இந்த மெடிக்கல் டூரிசத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த நாட்டு மக்களை இங்கு நம்மிடம் அனுப்பி நம்மிடம் மருத்துவம் பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாத அந்த மருத்துவம் பெறும் பொழுதே அவர்கள் மெடிக்கல் டூரிசத்தையும் அனுபவித்துக் கொள்கிறார்கள். இது இரண்டையும் சேர்ந்த மாதிரி நடக்கும். அப்படி அதற்கான அவர்களுக்கு நாங்கள் இங்கே அவர்களுக்கு வேண்டிய அப்பாயின்மெண்ட்களை நாங்கள் வாங்கி தருகிறோம். எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் வாங்கி தரோம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வேணும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவோம். அப்புறம் அவர்களுடைய ஸ்டே இங்கே தங்குவதற்கு அவர்களுடைய ஃபுட்டு இது எல்லாமே அவங்கள முழுசாக சந்தோஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அவங்க கண்ட்ரிக்கு திரும்பி போகிற மாதிரி இருக்கிறதுக்கு அத்தனை ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து தருகிறோம். அது மட்டுமல்லாத அவங்க தங்குற காலத்தை ரொம்ப குறைச்சிரும். இப்போ 2 மாதம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய காலத்தை முடிஞ்சு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான தேவையான காலத்திலேயே அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம், டூரிசத்தையும் அனுபவிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய காலத்தையும் குறைச்சி அவருடைய நேரத்தை இங்கே தங்கக்கூடிய நேரத்தையும் குறைச்சிக்கிறோம். அது மாத்திரமில்லாத அவங்களுக்கு இன்பிட்வீன் முந்தியெல்லாம் எப்படின்னா புரோக்கரேஜ் நடுவில் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, அவங்களுக்கு செலவுகளை ரொம்ப அதிகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி புரோக்கரேஜெலாம் இல்லாத அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு முழுசாக ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த விதத்தில் நாங்கள் தமிழகத்திலேயும் இந்த டூரிசத்தை மிக நன்றாக எடுத்துக்கொண்டு அது மாத்திரமில்லை இந்திய அளவில் நாங்கள் இந்த மெடிக்கல் டூரிஸ்ட்டை எடுத்து செல்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளை செய்து கொண்டுள்ளோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இது உலகத்தில் இந்த 3 நாடுகள் மட்டுமல்ல மற்றும் பல நாடுகளையும் நாங்கள் இந்த மெடிக்கல் டூரிசத்தில் கொண்டு வருவதற்காக இருக்கிறோம். ஸோ இதில் மெயின் என்னென்னா அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்குது, ப்ளஸ் மெடிக்கலாக எல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கோட சேர்ந்து டூரிசத்தையும் அனுபவிச்சுக்கிறாங்க. ஒரே செலவில், குறைந்த செலவில், நாட்டில் குறைஞ்சி சந்தோஷமாக அவங்களுடைய கண்ட்ரிக்கு திரும்பி போவாங்க. அதுக்காக தான் இந்த மெடிக்கல் டூரிசத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.